நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரவி, பாத்ரூம் போறீங்களா? இல்ல, இந்த டவல் இன்னும் என் மேல கோவம் இருக்கா? ரஞ்சிதா என்னை பத்தி இல்லாத போலாதையும் சொல்லியிருந்தாலும் அவ காணாம போனதை நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அவ கிடைச்ச பின்னாடிதான் எனக்கு நிம்மதியாவே இருந்தது. யாரையும் கெடுக்கிற புத்தி எனக்கு இல்லைங்க. ஆனா நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. போதும். உன்னை பத்தி நீ எவ்வளவு பெருமையா சொல்லிக்கிட்டாலும் உன்னோட யோகியதை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரவே முடியாது. என்னங்க, நீங்களே இப்படி சொன்னா நான் எங்கங்க போவேன்? எனக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்காங்க? எங்கேயாவது போ. ஆனா என் மனசுல உனக்கு கண்டிப்பா இடம் இல்லை. எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன். ஆனா அவங்க மனசு கஷ்டப்படுமே தான் சொல்லாம அமைதியா இருக்கேன். ஆனா எப்பவுமே இப்படி இருந்துருவேன்னு நினைக்காத. நாளைக்கே நீ இந்த வீட்டை விட்டு போற நிலைமை வந்தாலும் வரலாம். ஐயோ, என்ன இப்படி பேசிட்டு போறாரு? ஒருவேளை நம்மள வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோ? அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும். அக்கா, ரஞ்சிதா தான் கிடைச்சிட்டாளே, அப்புறம் எதுக்கு வருத்தமா இருக்கீங்க? அவ கிடைச்ச உடனே எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இன்னும் ரவிக்கு என் மேல இருக்கிற கோவம் குறையல. என்னக்கா சொன்னாங்க? அவரு எப்பவுமே என்ன மன்னிக்க மாட்டாராம். அது மட்டும் இல்ல, இனிமே இந்த வீட்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, அப்படியா? நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? சீதா, நானும் சுமித்ராவும் லேடிஸ் கிளப் மீட்டிங்காக போறோம். போற வழியில அத்திய கோவில டிராப் பண்ணிட்டு போறோம். நீங்க 2 பேரும் வீட்ல தனியா இருக்க போறீங்க. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. அப்புறம் ஒரு சில நேரங்கள்ல உங்க 2 பேரோட புத்தி எங்கேயோ போயிடுது. அதனால தான் நான் பிரியா, நான் என்ன சொன்னேன்னு சொல்லு பார்க்கலாம். அது வந்து அத்தை, அதுக்கு தான் சொன்னேன். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்க அத்தை. ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க அத்தை. கிளம்புவோமா அத்தை? சுமித்ரா எங்க? வெளியில கார்ல வெயிட் பண்றாங்க. சரி வாங்க. ஏன் டென்ஷன் இவங்களுக்கு எங்க புரிய போகுது? ஏங்கா, வீட்ல தான் யாரும் இல்லையே, ரவி மட்டும்தானே இருக்காரு. அவர் ஆபீஸ் போறதுக்குள்ள நான் போய் பேசிட்டா? நான் சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாரு, நீ சொல்லி அவர் கேட்க போறாரு? அக்கா, நான் முயற்சி பண்ணி பாக்குறேனே, நீங்க தைரியமா இருங்க. குடு. ரவி, அண்ணி வாங்க.
கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க நீ. நீங்க பிரியாக்கா மேல கோவப்பட்டதுனால அக்கா ரொம்ப மன கஷ்டத்துல இருக்காங்க. தெரியும் ரவி, எனக்கு தெரியும். அக்காவை நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். அவங்க கண்டிப்பா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல அண்ணி, நான் சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க தான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. எப்படி எல்லாத்தையும் ஏமாத்தணும்னு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம ஆளுங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிறா. தான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற சுயநலவாதி. தன்னோட சந்தோஷத்துக்காக மத்தவங்களோட வாழ்க்கையில விளையாடுறா. அவ கூட என்னைக்குமே சத்தியமா என்னால சேர்ந்து வாழ முடியாது. ஐயோ ரவி, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அப்படிலாம் சொல்லாதீங்க. அக்கா ரொம்ப நல்லவங்க. இல்ல அண்ணி, இனிமே அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட ப்ளீஸ். ரவி ரவி ரவி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ரவி, தயவு செஞ்சு என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. இந்த ஒரு தடவை அக்காவை நீங்க மன்னிச்சிருங்க. நீங்க பேசலன்னு அக்கா ஏதாவது பண்ணிக்கிட்டா அப்புறம் நீங்க தானே வருத்தப்படுவீங்க. எனக்காக ப்ளீஸ். இல்ல அண்ணி, இது வரைக்கும் எல்லாரும் சொல்றதையும் கேட்டு நான் பொறுமையா இருந்திருக்கேன். இனிமே அதை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ். ரவி ரவி, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவால பல பேரோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. தயவு செஞ்சு யோசிச்சு முடிவெடுங்க. ப்ளீஸ், எனக்காக நல்லா யோசிங்க. அக்கா கிட்ட பேசுங்க. கெட்ட விஷயத்துக்காக யோசிக்கலாம், நல்ல விஷயத்துக்காக இவ்ளோ யோசிக்கலாமா? எல்லா விஷயத்திலயும் பொறுமையா போவீங்க. இந்த விஷயத்துல ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத்தனை நாளா உன்னை பொண்டாட்டின்னு சொன்னதுக்கே வெக்கமா இருக்குடி. உன் பேச்ச கேட்கிற நிலைமையில் நான் இல்ல. உன் உடம்புல நல்ல ரத்தம் தானே ஓடுது. உன் கையால அமுதமே கொடுத்தாலும் அது விஷம் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். பேசாம இங்க போயிடு. நீ தப்பு பண்ணா கூட நான் மன்னிச்சிருவேண்டி. ஆனா மோசம் பண்ணா கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. நாளைக்கே நீ இந்த வீட்டை விட்டு போற நிலைமை வந்தாலும் வரலாம். நீங்க என் மேல காட்டின அன்புக்கு நான் மோசம் பண்ணிட்டேன்.
தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்ல ரவி, எனக்கு தகுதி இல்ல. என்னாச்சு? அக்கா ஏதோ பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு. கடவுளே, அக்கா 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 என்னாச்சு பிரியா? அக்கா பிரியா? என்னாச்சு? பிரியா, என்னாச்சு உனக்கு? ரவி, அக்கா அக்கா ஐயோ, என்னாச்சுக்கா? அண்ணி தூக்க மாத்திர, அண்ணி தூக்க மாத்திர. ஏன் பிரியா இப்படி பண்ண? ஏங்க இப்படி பண்ணீங்க? அக்கா பிரியா, அக்கா ஐயோ பிரியா. ரவி, அத்தைக்கு ஃபோன் பண்ணலாமா? இல்ல அப்புறம் பேசிக்கலாம், ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. அக்கா ஐயோ அக்கா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. என்ன ரவி, உள்ள போலாமா? பார்க்கலாம். அண்ணி, என்ன ரவி? அவன் நிறைய டேப்லெட் சாப்பிட்டிருக்கா. அத உள்ள இருந்து வெளியே எடுக்கணும்ல, அது பண்ணாம சும்மா ஏதோ செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியல. பொறுமையா இருங்க ரவி, அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க. பொறுமையா இருங்க, டாக்டர் எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. செக் பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டர், எஸ், என்ன இது? பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட். டாக்டர், பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட். கடவுளே, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஓகே டாக்டர். இப்ப கண்ணு முழிச்சிருவாங்க, ஓகே கொஞ்சம் டாக்டர். பாத்துக்குங்க. ஓகே, டாக்டர், அக்கா உயிருக்கு ஆபத்து இல்லையே? ஒண்ணும் இல்ல, பயப்பட வேண்டாம். ஐயோ, என்ன சொல்றீங்க? அவ தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்கா. அதை வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாம நீங்க பாக்குறதுக்கு இவ்வளவு ரிலாக்ஸா இருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்க டாக்டர். யார் சொன்னா தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்காங்கன்னு? நான் பார்த்தேன் டாக்டர். தோ இந்த மாத்திரை தான் சாப்பிட்டா. ஐயோ, அவங்க சாப்பிட்டது வெறும் வைட்டமின் மாத்திரை, தூக்க மாத்திரை கிடையாது. இதுக்காக பதறி போய் கொண்டு வந்திருக்கீங்களே, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இந்தாங்க, புடிங்க.
பாத்தீங்களா அத்தை? கதவை கூட பூட்டாம 2 பேரும் உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது உள்ள வந்தாங்கன்னா யாருக்கு தெரியும்? சீதா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சீதா, எங்க காணோம்? பிரியா, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ இரு சித்ரா, நான் போய் பார்க்கறேன். ரவி, நான் உண்மையாவே சாகணும் தான் மாத்திரை சாப்பிட்டேன். நாடகம் ஆடணும்னு நினைக்கல ரவி. ப்ளீஸ் என்ன நம்புங்க ரவி. ப்ளீஸ் ரவி. ஏய் போதும் நிறுத்து. மறுபடியும் போய் பேசாத. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவ. அது எனக்கு நல்லாவே தெரியும். ரவி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அக்கா என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. இவ விஷயத்துல என்னால எதுவும் கேட்க முடியாத நீ. இவரோட ஒவ்வொரு பேச்சிலையும் போய் மோசம் தான் தெரியுது. இப்ப பாத்தீங்கல்ல, நம்ம எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக சூசைட் பண்ற மாதிரி நாடகம் ஆடிருக்கா. என்னங்க, நான் பண்ண தப்புக்கு நானே தண்டனை கொடுக்கணும்னு தான் இப்படி பண்ணேன். அது விட்டமின் மாத்திரைன்னு சத்தியமா தெரியாது. இப்பவும் நான் சாக தயாரா இருக்கேங்க. நீ செத்தாலும் பொழைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ரவி, ரவி, சீதா, நான் நாடகம் ஆடலன்னு நீயாவது சொல்லு சீதா. சீதா ப்ளீஸ் சொல்லு சீதா. ரவி கிட்ட சொல்லு சீதா. ப்ளீஸ் சீதா. நான் பேசுறேன்க்கா. சீதா ப்ளீஸ். ஐயோ, நான் போய் சொல்லல. நாடகம் ஆடல. ரவி என்ன நம்புங்க ரவி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சித்ரா, என்ன சுமித்ரா நீ எடுத்துட்டு வர? அவங்க 2 பேரையுமே கிச்சன்ல காணோம். அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். என்னது காணோமா? சித்ரா, எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க, வந்துருவாங்க. இல்ல அத்தை, கதவை பூட்டாம அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. ஆமால. அத்தை, நான் வேணா பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க ரவி. ஏதோ அக்கா தெரியாம தான் பண்ணிருப்பாங்க. இல்ல, நீங்க இத அப்படியே விட முடியாது. இல்ல ரவி. ஐயோ, வீட்ல இருந்து போன் யார் பண்றாங்க? ஹலோ ரவி, நீ எங்க இருக்க? அம்மா, ஹாஸ்பிட்டல் இருக்கோம்மா. ஹாஸ்பிட்டல்லையா? ஏன்பா, என்னாச்சு? உனக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு ஒன்றும் ஆகலம்மா. அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போன? பிரியா, சீதா 2 பேரும் வீட்ல இல்ல. அவங்க கூட தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். ரவி, நீ என்னடா சொல்ற? யாருக்கு என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரியா பிரியாவுக்கு என்னாச்சு? வேண்டாம், ப்ளீஸ் சொல்லாதீங்க ரவி. பிரியாவுக்கு என்னாச்சுடா? பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லம்மா. நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றேன். ரவி, தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க ரவி. அனி, அவ ப்ளீஸ் ரவி, ப்ளீஸ். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. என்னாச்சு சுமித்ரா? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? பிரியா, ரவி, சீதா 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களா?
எதுக்கு? தெரியல அத்தை. என்னன்னு கேட்டா பயப்படாதீங்க, நானே வந்து சொல்றேன்னு ரவி போனை கட் பண்ணிட்டான். பிரியா போன ரவி தான் வச்சிருக்கானா? ம். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எந்த ஹாஸ்பிட்டல்னு கேடுமா, போலாம் நம்ம. எந்த ஹாஸ்பிட்டல்னு நான் கேட்கல அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்துடுறதா சொன்னா. வரட்டுமே. சிஸ்டர், எஸ், உங்க ஃபோன் கொஞ்சம் தரீங்களா? ஒரு முக்கியமான ஃபோன் பண்ணணும். பேசிட்டு இங்கே வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஹலோ, யாரு? அம்மா, எதுக்குமா என்ன இப்படி மோசம் பண்ண? பிரியா, என்னம்மா? நான் எதுக்கு உன்னை மோசம் பண்ணணும்? காலையில தூக்க மாத்திரைன்னு சொல்லி விட்டமின் மாத்திரையை எதுக்குமா கொடுத்த? அது உன் புருஷனை பயமுறுத்துறதுக்காக கொடுத்தேன். ஏன், என்னாச்சு? என்னது, பயமுறுத்த கொடுத்தியா? ஆனா நான் பண்ண தப்புக்கு அந்த மாத்திரையை சாப்பிட்டு செத்துறலான்னு நினைச்சேன். ஐயோ ஐயோ, என்ன சொல்ற நீ? செத்தலாம் நினைச்சியா? ஆமாமா, ஆனா நீ பண்ண காரியத்தினால ரவி என்னை இன்னும் தப்பா நினைச்சிட்டாரு. ஐயோ, அந்த அளவுக்கு என்னாச்சு? சரி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சாகணும்னா நான் இப்படி எல்லாம் பண்ண? ஏதோ நான் வைட்டமின் மாத்திரை கொடுத்ததுனால சரியா போச்சு. இதே நான் தூக்க மாத்திரை கொடுத்திருந்தா செத்திருப்பேன்.